சதீஷ் நடிப்பில் கிரைம் த்ரில்லர் திரைப்படம் சட்டம் என் கையில் வெற்றி நடை போடுகிறது. 2D என்டர்டைன்மெண்ட் தயாரிப்பில் கார்த்தி மற்றும் அரவிந்த் சாமி நடிக்கும் மெய்யழகன் வெற்றி நடை போடுகிறது. Mad Rabbit, India's finest audio wearable brand, starting at 999. பாய்ஸ் விசஸ் கேர்ள்ஸ். எஸ், எப்பயுமே இது வந்து ஒரு ஹாட் டாப்பிக்காக தான் இருக்கும். பாய்ஸ் விசஸ் கேர்ள்ஸ் அப்படின்னும் போது நல்லா சூஸ் பண்ணி பிக் பாஸ்குள்ளே இதை போட்டிருக்காங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு வந்து ஸ்வாப் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு நடந்துச்சு. அதாவது முத்துக்குமரன் கேர்ள்ஸ் சைடும் பவித்ர ஜனனி பாய் சைடும் போயிருக்காங்க. ஸோ ரெப்ரசன்டேட்டிவ்ஸாக தான் போயிருக்காங்க. ஃபர்ஸ்ட் நான் எப்படி நினச்சேன், ஓகே அவங்களுக்கு விளையாடுவாங்க போல இருக்கு, பாய்ஸ்க்கு விளையாடுவாங்க போல இருக்கு பவித்ரா, ஸோ அதனால பிரச்சனை வரும். பட் அதுக்கும் மேலே அப்படின்னு போயிட்டு நீங்கள் பாய்ஸ் வீட்டில் இருந்தாலும் நீங்கள் கேர்ள்ஸ் அவங்கள தான் ரெப்ரசன்டேட் பண்ணுறீங்க அப்படின்னும் போது தட்ஸ் ஈவன் மோர் ஹார்டர். ஏன்னா நம்மளுக்கு எந்த சைடு பேசுகிறோம் அப்படின்னு தெரியாமல் ஒரு மாதிரி நடுநிலைக்கு நம்ம வந்துடுவோம், என்ன பண்ணுறதுனே தெரியாமல். பட் அதை எப்படி ஹேண்டில் பண்ணுறாங்கன்றதை நம்ம பார்க்கலாம். பவித்ரா ஜனனி ஓகே, மேபி அவங்க கொஞ்சம் இன்னைக்கு அழுதாங்க, அதெல்லாம் இருந்தது, கொஞ்சம் ஹேண்டில் பண்ணிடுவாங்க. பட் முத்துக்குமரன் அவர்களுக்கு நேற்று வந்து கொஞ்சம் பாசிட்டிவ் ரெஸ்பான்ஸ் நம்ம பார்த்தோம். ஆனால் இன்னைக்கு எனக்கே கொஞ்சம் தோணுச்சு, என்னன்னா கேமரா கிட்ட வந்து அவர் பதிவு பண்ணுறதா இருக்கட்டும், அதெல்லாம் நம்ம வந்து 8th சீசன் இது, கமான் க்ரோ அப் அப்படின்ற மாதிரி இருக்குது. ஏன்னா நீங்கள் யூ டோன்ட் ஹாவ் டு ப்ரூவ் எனி திங். நீங்கள் நடந்துக்கிற செயலை பார்த்து அவங்க கண்டுபிடிச்சிடுவாங்க. நீங்கள் வந்து கேமரா முன்னாடி போய் நின்று அதை நீங்கள் வந்து பெண்கள் நான் இப்படி இருப்பேன் அப்படி இருப்பேன் அதெல்லாம் சொல்ல வேணாம். ஏன்னா கொஞ்சம் பயந்துட்டாருன்னு நினைக்கிறேன் அவர் பெண்கள் சைடு வரும்போது. பட் அது வராமலே இருந்திருக்கலாம். வந்துட்டக்கப்புறம் நான் இப்படி நடந்துப்பேன் அப்படி நடந்துப்பேன்னு சொல்கிறது கொஞ்சம் கிரிஞ்சாக இருந்தது. அண்ட் ரெஸ்ட் ரூமில் வந்து திறந்து தான் இருந்தது. நாங்கள் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கும் போது கூட நான் அதை பார்த்துட்டே இருந்தேன் 24/7. ஸோ டிஸ்கஸ் பண்ணும்போது கூட கதவு திறந்தா இருந்துச்சு. எதுக்கு உள்ளே போயிட்டு யாராவது இருக்கீங்களா தட்ஸ் லைக் அட்டென்ஷன் சீக்கிங் மாதிரி லைட்டாக இருந்தது. அண்ட் அதை தொடர்ந்து பவித்ரா ஜனனி வந்து ஓகே ஷி இஸ் டூயிங் குட். இன்ஃபேக்ட் வந்து அவங்க நல்லாவே பேசுகிறாங்க. ரவீந்திரனுக்கும் அவருக்கும் ஒரு ஃபேஸ் ஆஃப் மாதிரி நடந்திருக்கும். நாங்கள் சொல்கிறவங்களுக்கு நீங்கள் ஓட்டு போடணும், நாங்கன்னு கூட அவர் சொல்லியிருக்க மாட்டார். ஆக்சுவலி நான் சொல்கிறவங்களுக்கு நீங்கள் ஓட்டு போடுங்கன்னு ரவீந்திரன் சொல்லியிருப்பாரு. அதுக்குமே நல்லா பதிலடி கொடுத்தாங்க. நான் ஏன் வந்து நீங்கள் சொல்கிறவங்களுக்கு ஓட்டு போடணும், அது ஏன் உரிமை, நீங்கள் சொல்கிறவங்களுக்கு தான் ஓட்டு போட முடியாது அப்படின்னு சொன்னோன்னே அருண் வந்து அகைன் அங்கே வானபி மாதிரி சில விஷயங்கள்லாம் பண்ணிட்டு இருப்பாரு. பட் ஃபைன், அது வந்து நம்ம கடந்து. அது வந்து என்னன்னா அருண் அவர்களை மதிக்கவும் மாட்டிக்கிறாங்க. அந்த கூட்டத்துக்கு நடுவில் அவரை தான் பேசும்போது கேட்குறாங்க, கேட்டு ஓகேப்பா அப்படின்னு சும்மா ஒப்புக்குச்சப்பா மாதிரி இருப்பாங்கல்ல, அந்த மாதிரி அவர் வந்து நடத்துனாங்க. அவருமே இன்னும் கொஞ்சம் அதை எந்த அளவுக்கு பேசணும் அப்படின்றது இருக்குல்ல, அந்த மீட்டர் நம்ம கொஞ்சம் அதிகமாக பேசிட்டோம்னா அடிக்க தான் செய்வாங்க. ஸோ அது மட்டும் அவர் கொஞ்சம் பார்த்துருந்தா நல்லாயிருக்கும். அண்ட் கம்மிங் டு நாமினேஷன்ஸை பொறுத்த வரைக்கும் இப்போ கொஞ்சம் லீஸ்டில் இருக்கிற 2 பேர் யாருன்னா ரவீந்திரன் அண்ட் ரஞ்சித். இவங்க 2 பேருமே வந்து கொஞ்சம் லீஸ்ட் ஓட்டில் தான் இருக்காங்க. அப்படியே நம்ம கொஞ்சம் மேலே வந்து பார்த்தா சௌந்தர்யா, அவங்களுக்கு வந்து எப்படி அந்த ஒரு ஃபேன் பேஸ் அமைஞ்சதுன்றது தெரில. பிகாஸ் அவங்க வாய்ஸ் அதெல்லாம் வந்து அவங்களுக்கு ஒரு ப்ளஸ் பாயிண்ட். ஆக்சுவலி அவங்க வாய்ஸை வந்து அவங்களோட மைனஸ்ன்னு நினைக்கிறாங்க இல்லையா, அதுதான் அவங்களுக்கு ப்ளஸ்ஸாக இருந்தது இந்த விஷயத்தில். இந்த பிக் பாஸ் ஹவுஸ்குள்ளே எப்பயுமே ஒரு மைனஸ் தான் வந்து ஒருத்தவங்களுக்கு ப்ளஸ்ஸாக மாறும். ஸோ அந்த வகையில் நம்ம சௌந்தர்யா அவர்கள் வந்து நிறையா ஓட்டிங் இருக்குது. அண்ட் அதை தொடர்ந்து ரவீந்திரன் ஆக்சுவலி நல்லா தான் கேம் விளாட்றாரு. பட் அவருக்கு ஃபிசிக்கலி ஹீ இஸ் நாட் ஃபிட் அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம பார்த்துட்டே இருக்கோம். ஏன்னா அவர் மெடிக்கல் ரூம்குள்ளே போயிட்டு வர்றதா இருக்கட்டும், அதெல்லாம் வந்து நமக்கே கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது பார்க்கறதுக்கு. அண்ட் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுலையும் வந்து பாய்ஸ் நல்லாவே பண்ணுறாங்க அந்த விஷயத்தில். ஸோ குட். ஏன்னா இன்னொருத்தவங்களுக்கு நம்ம கண்டஸ்டன்ட்டுக்கு ஹெல்ப் பண்ணுறோம்ன்றது ஒரு ஹியூமனிடேரியனா, அதுதான் நல்லா இருக்குது. அதை நீங்கள் வந்து கேமரா முன்னாடி சொல்லணும்னு அவசியம் இல்லை. ஸோ அந்த செய்கையிலே நம்மளுக்கு வந்து அது தெரியுது. அண்ட் மூவிங் ஆன் டு அதர் கண்டஸ்டன்ட்ஸ், கண்டிப்பாக நான் ஜாக்லின் பற்றி பேசியே ஆகணும். ஏன்னா வந்து ஜாக்லின் தான் ஹாட் டாபிக். ஃபர்ஸ்ட் டேவே வந்து வேற லெவல் பண்ணிட்டாங்க. அதாவது எப்படி சொல்கிறது, கிரிஞ்ச் மெட்டீரியல் தான், பட் அதுலேயே ஒரு வேற லெவல் கண்டென்ட் கொடுப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி பண்ணியிருக்காங்க. செகண்ட் டே நீங்கள் ஓகே ஃபர்ஸ்ட் டே அழுதுட்டு எல்லாம் முடிஞ்சிரும்னு பார்த்தா செகண்ட் டே ஃபுல்லாக அழறாங்க. ஏன் அழறாங்க, எதுக்கு அழறாங்கன்றதான் தெரில. எனக்கு எப்படி இருந்துச்சுன்னா, நம்ம இப்போ காலேஜ்லாம் வந்து போவோம் தெரியுமா, ஸ்கூல் முடிச்சுட்டு அப்போ ஹாஸ்டல் போய் ஒரு 1 வீக் அப்படி தான் ஒரு மாதிரி சைக்காக இருப்போம். ஒரு மாதிரி நம்மளுக்கு அழுகையாக வரும், சாப்பாடெலாம் பிடிக்காது. எனக்கு ஜாக்லினை பார்க்கும்போது ஹோம் சிக்காக இருக்கிற மாதிரி இருக்குது. பிகாஸ் இஸ் பீயிங் லிட்டில் இம்மெச்சூர் அப்படின்னு தோணுது. ஏன்னா சின்ன சின்ன விஷயத்துலையும் வந்து நமக்கு ஒரு இடத்துல நம்ம கம்ஃபர்டபுளாக இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், எல்லாரும் நம்மளை பற்றியே பேசுகிற மாதிரியே நம்மளுக்கு ஒரு பின்பம் ஏற்பட்டுரும். அந்த மாதிரி ஜாக்லின் என்ன நினைக்கிறாங்க, அவங்க எல்லாத்துக்குமே நான் போகிறேன் அப்படின்றாங்க. பட் அதுக்கு அவங்க வந்து தகுதியா அப்படின்றது மெஜாரிட்டியாக நம்ம ஒரு விஷயம் பண்ணும் போது தான் நம்மளுக்கு தெரியும். சும்மா ஏனோ தானோ அனுப்பிவிட முடியாது. ஸோ அதனால தான் சுனிதா அண்ட் ஜாக்லினுக்கு ஒரு சண்டை வந்துச்சு, பவித்ரா அண்ட் ஜாக்லினுக்கு ஒரு சண்டை. அதில் பவித்ரா அழுறது, பாவோன்னு ஒரு ஃப்ரேமிங், இதெல்லாம் தேவையே இல்லை. அது வந்து ஓவர் ட்ராமா. அதாவது ஒரு நல்ல விஷயத்தில் ட்ராமானா நம்ம எல்லாரும் ரசித்து பார்ப்போம். இப்போ அர்ச்சனா விஷயங்கள்லாம் வரும்போது ஒரு மாதிரி கத்துறது எல்லாமே இருந்தது. ஸோ அது பார்க்க வந்து ஐயோ என்னடா இப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அது வைரல் ஆச்சு.
பட் இது வந்து சும்மா பண்ணணுமேனு புகுத்துற மாதிரி இருக்கு. ஸோ அதனால பாய்ஸ் என்ன பண்றாங்கன்றது நம்மளுக்கு கான்சென்ட்ரேஷனே போக மாட்டேங்குது. பட் டு பி ஃப்ராங்க், கேர்ளாக இருந்தாலும் இதை சொல்லி தான் ஆகணும். கேர்ள்ஸ் வந்து அந்த வீட்டில் கொஞ்சம் ரொம்பவே வந்து சுமாராக தான் விளையாடுறாங்க. ஓப்பனாகவே சொல்கிறேன், ரொம்ப சுமாராக விளையாடுறாங்க. ஏன்னா இது வந்து இண்டிவிஜுவல் கேம் தான், இல்லைன்னு சொல்லலை. பட் இங்கே பாய்ஸ் இஸ் கேர்ள்ஸ்ன்ற ஒரு டேர்ம் வந்திருக்கு. அது வந்து அதைப்படி தான் நம்ம விளையாடணும் அப்படின்னும் போது குரூப்பாக விளையாடுற அந்த குரூப் ஸ்பிரிட் மிஸ் ஆகுது. அது வந்து ஆக்சுவலி ஒரு டேலண்ட் தான், அது வந்து ஒரு ஸ்கில். அந்த குரூப் ஸ்கில் அப்படின்றது பெண்கள் கிட்ட மெயின்லி அந்த வீட்டில் மிஸ் ஆகுது. அதை இணைக்கிறது பாய்ஸ் டீமில் யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா தீபக், ரவீந்திரன், இவங்களாம் வந்து அதை இணைக்கிறாங்க. அதாவது நம்ம வந்து ஒன்றா இருக்கணும், அந்த ஒரு பிலாங்கிங்னஸ் அவங்களுக்குள்ள அது வந்துருச்சு. ஸோ பவித்ரா கூட இதை நிறைய இடத்துல மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அதுவுமே எனக்கு எப்படி தோணுச்சுன்னா, யூ டோன்ட் ஹேவ் டு மென்ஷன் ஈச் அண்ட் எவ்ரி திங். எது பேசுனா எது கண்டென்ட்டாக வெளியே வரும் அப்படின்னு சொல்லிட்டு நல்லா எழுதி படிச்சுட்டு போன மாதிரி இருந்தது அந்த சில விஷயங்கள்லாம். ஸோ அதே மாதிரி இவங்க கிட்ட, கேர்ள்ஸ் கிட்ட லேக் ஆகிறது அந்த குரூப்பிங் ஸ்கில் தான். இவங்க கிட்ட ஓகே அது நல்லா இருக்கு அப்படின்னே சொல்லலாம். அண்ட் அதனால தான் வந்து முத்துக்குமரன் அவர்களை கரெக்டாக அங்கே அனுப்பியிருப்பாங்க. ஆனால் முத்துக்குமரன் வந்து நான் சூஸ் பண்ணும் போது நினச்சது என்னன்னா, தீபக்கை மேபி அனுப்பிச்சிருக்கலாமோ அப்படின்றது என்னோட தாட். பவித்ரா இஸ் ஓகே, பட் ஏன் முத்துக்குமரன் அப்படின்னும் போது அவருக்கு பாசிட்டிவ் ரெஸ்பான்ஸ் இருந்துச்சு, எல்லாமே இருந்துச்சு. அண்ட் அவரோட ஆடட் அட்வான்டேஜ் இருந்தது. ஏன்னா அவருக்கு கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் வந்து பயங்கரமாக அதிகம். ஸோ அவர் பாய்ஸ் டீமில் இருந்திருந்தாருன்னா அந்த கம்யூனிகேஷன் இன்னும் பெட்டராக இருந்திருக்கும். அது வந்து கொஞ்சம் லேக் ஆன மாதிரி இருந்துச்சு. அவங்க தீபக் அனுப்பிச்சிருந்தா அவர் கொஞ்சம் ஸ்ட்ராங் மைண்ட் வில்லோட இருந்திருப்பாரு. ஹி டசன்ட் ஹேவ் டு ப்ரூவ் எனிதிங்ன்ற மாதிரி அவரோட மைண்ட் செட் இருக்கு, தீபக்கோட மைண்ட் செட். இது எதுக்குமே எனக்கும் பிக் பாஸ்க்கும் சம்மந்தமே இல்லைன்னு 2 பேர் எப்பயுமே பிக் பாஸ் வீட்டில் இருப்பாங்க. அது வந்து இந்த தடவை உங்களுக்கே தெரியும். எஸ், நீங்கள் கெஸ் பண்ண நேம் கரெக்ட். நீங்கள் கமெண்ட்ல சொல்லுங்க உங்களுக்கு யார் அந்த மாதிரின்னு சொல்லிட்டு. எனக்கு யாரு அப்படின்னா ஜெஃப்ரி அண்ட் சத்யா. பிகாஸ் ரொம்ப நான்சிங்க்னா கொஞ்சம் நெஞ்ச நான்சிங்க் இல்லை, எதுலேயுமே அவங்க பேசியே நான் பார்க்கல. எக்ஸப்ட் சில் பண்ணும் போது மட்டும் தேர் டாக்கிங் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. அண்ட் சத்யா வந்து சில் பண்ணுறதுக்கு வாய திறக்கிறாரு. ஜெஃப்ரி வந்து வெறும் பாட்டு பாடுறதுக்கு மட்டும்தான் வந்து ஹீஸ் சிங்கிங் நல்லா இருக்கு, எல்லாமே நம்ம ரசிக்கும் படி தான் இருக்கு. பட் வந்து நம்மளுக்கு இதுக்கு மேலேயும் நிறைய தேவை இல்லையா? நம்ம வந்து சஸ்டைன் பண்ணணும் அப்படின்னா ஒன்று அந்த வீட்டில் வந்து வாய் இருக்கணும், வாய் இருந்தால் பழச்சிப்பாங்க. இல்லைனா வந்து அட்லீஸ்ட் கொஞ்சம் ஃபிசிக்கலாக நம்ம பண்ணுற சில விஷயங்களாக இருக்கட்டும், டாஸ்க்ஸாக இருக்கட்டும், இல்லைனா மென்டலி ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணும். சில பேர்லாம் ரொம்ப மென்டலி ஸ்ட்ராங்காக இருப்பாங்க, என்ன நடந்தாலும் வந்து அந்த எமோஷன்ஸ் கண்ட்ரோல் பண்ண தெரிஞ்சவங்க. அது எதுவுமே இல்லாமல் சத்யா அண்ட் ஜெஃப்ரி வந்து ரொம்ப ஆட் ஒன் அவுட்டாக தெரியுறாங்க. மேபி 2 நாள் தான் ஆகுது. இதுக்கு மேலே அவங்க வந்து கொஞ்சம் பூஸ்டப் பண்ணி விளாண்டா நல்லா இருக்கும். இதே வந்து ரவீந்திரன் வந்து என்ன பிளான் பண்ணுறாருன்னு தெரில. ஸ்வாப்பிங் அப்போ வந்து அவர் குழப்பிட்டே இருந்தார். நீங்கள் கவனிச்சு பார்த்துருந்தீங்கன்னா தெரியும். ரவீந்திரன் சத்யா அண்ட் ஜெஃப்ரியில் வந்து நல்லா அவங்க அண்டர் பிளே பண்ணுறாங்க, அவங்க போனால் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்கிறாரு. அவரே முத்துக்குமரன் போனாலும் நல்லா இருக்குங்கிறாரு. அந்த மாதிரி அவரே ஒரு கன்ஃபியூஷனில் இருக்கார் பாவம். பிகாஸ் இஸ் ஹெல்த் இஸ் நாட் குட், அது மேபி கூட ரீசனாக இருக்கலாம். அண்ட் இவங்கெல்லாம் ஒரு பக்கம் வச்சாலும் கேப்டன்சி டாஸ்கில் வந்து தர்ஷிகா அவங்க வந்து வின் பண்ணாங்க. ஸோ அதில் வந்து அந்த டாஸ்கில் கொஞ்சம் யூனிட்டியாக விளையாடினாங்க கேர்ள்ஸ். அதாவது அவங்க ஜெயிக்கணும், அவங்களும் ஒருத்தவங்க லீடர் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு டச் இருந்தது அவங்க கிட்ட. டு ஸ்டார்ட் வித் ஜாக்லின், அவங்க கொஞ்சம் ஓவர் டூ பண்ணிட்டே தான் இருக்காங்க. இன்னமும் வந்து நீங்கள் எதை திறந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க கூட போய் உட்கார்றவங்கள பார்த்தா நமக்கே பாவமாக இருக்கும். ஐயோ அந்த பொண்ணு பேசியே சாகடிக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ரொம்ப பேசிக்கிட்டே இருந்தோன்னு வச்சுக்கோங்களேன், அந்த பிக் பாஸ் ஹவுஸில் கொஞ்சம் போர் அடிச்சிடும். கொஞ்சம் கண்டென்ட்டும் கொடுக்கணும், கொஞ்சம் பேசணும், கொஞ்சம் விளையாடணும் அப்படின்னும் போது தான் அது நல்லாயிருக்கும். அண்ட் நான் மென்ஷன் பண்ணேன் இல்லையா, சுற்றி இருக்கிறவங்க எல்லாம் நம்மளை பற்றியே பேசுகிற மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ ஜாக்லினுக்கு அப்படி இருக்குன்னு சொன்னல, அது வந்து ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சுனிதா அண்ட் ஜாக்லின் ஃபைட் அப்பவே நம்மளுக்கு தெரியும். அதாவது அவங்க வெளியில் படுக்கிறது தான் இருக்காங்க. அது வந்து இண்டிவிஜுவல் கேம் விளையாடும் போது சூப்பராக ஒர்க் அவுட் ஆகும். பட் எனக்கு தெரிஞ்சு அவங்க அந்த மென்டல் ப்ரிப்பரேஷனோட வந்துட்டாங்க, தான் கேம் விளாடணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அவங்களுக்கு மற்றவங்க சொல்கிறது செவியிலே கேட்கல அப்படின்னு தோணுது. ஏன்னா சுனிதா சொல்லுவாங்க, நீங்கள் எங்கே படிக்கிறீங்களோ அதை சரளமாக வர தமிழ் பேசியிருப்பாங்க. நான் கமெண்ட்ஸ்லாம் கோத்ரூ பண்ணும்போது பார்த்தேன், எஸ் பயங்கரமாக தமிழ் அதில் வந்து பேசியிருப்பாங்க. ஏன்னா அவங்களே டென்ஷன் ஆகி இப்படி பேச வச்சுருக்காங்க. சுனிதா வந்து படப்படப்படான்னு பேசுவாங்க. என்னன்னா, நீ எங்கே படுக்கிறியோ, நீ எங்கே வந்து வெளியில் படுக்கிறியோ உள்ளே படுக்கிறியோ அதுதான் எனக்கு கவலை கிடையாது, நீ வந்து உள்ளே போகிறதுக்கு ஸ்வாப் பண்ணுறதுக்கு தகுதி இல்லைன்றதான் நான் சொல்கிறேன்னு சொல்லிட்டு ரொம்பவே ஓப்பனாக பேசியிருப்பாங்க. ஸோ ஆனாலுமே அதுக்கப்புறம் ஓகே அவங்க கொஞ்சம் பேசிக்கிட்டாங்க, அங்கே சிரிச்சுக்கிட்டாங்க பார்த்தோம். அண்ட் பவித்ராவும் ஜாக்லினுமே சம்மந்தமே இல்லாமல் சண்டை போட்டாங்க. ஆக்சுவலி பவித்ரா எனக்கு என்னன்னா அவங்க தர்ஷிகா மேலே தான் கோவமாக இருந்த மாதிரி தெரிஞ்சுது. பட் ஜாக்லின் வந்து மறுபடியும்
அவங்களே தவளை தன் வாயால் கெடுன்ற மாதிரி நடுவில் வந்து மாட்டிக்கிட்டு அவங்க 2 பேர் கூட சண்டை போட்டுக்கிட்டாங்க. பட் ஜாக்லின் வந்து இவ்வளோ ஹேட்ரட்டை இவ்வளோ சீக்கிரமாக கண்டஸ்டன்ஸ் மத்தியில் வந்து எடுத்துக்க வேணாம் அப்படின்றது தான். ஏன்னா ஒரு சில கண்டஸ்டன்ஸ்க்கு அது ஒர்க் அவுட் ஆயிருக்கும். லைக் நம்ம ப்ரீவியஸ் பிக் பாஸ்ல இருக்கிற அர்ச்சனாக்கு மேபி அது ஒர்க் அவுட் ஆயிருக்கலாம். இங்கே அவங்களுக்கு அது சுத்தமாக ஒர்க் அவுட் ஆகலை. அவங்க வந்து ஒரு ஏலியனேட்டடாக ஃபீல் பண்ணுறதுக்கான நிறைய வாய்ப்புகள் இருக்குது. இதனால அவங்களோட கேமும் ரொம்ப டிஸ்டர்ப் ஆகும். ஏன்னா நம்ம நல்ல மனநிலை இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், அது நம்மளால் தாக்கு பிடிக்கவே முடியாது அந்த வீட்டில். ஸோ எஸ், ஜாக்லின் கிட்ட இந்த ஒரு குவாலிட்டி வந்து பயங்கரமாக லேக் ஆகுது. அது அவங்களுக்கு பயங்கரமாக அடிபிழுகும் அந்த ஒரு விஷயத்தில் மட்டும். அண்ட் ஸ்பீக்கிங் ஆஃப் நாமினேஷன்ஸில் வந்து நான் சொன்னேன் இல்லையா இவங்கெல்லாம் இருக்காங்கன்ட்டு. ஸோ முத்துக்குமரனை வந்து நாமினேட் பண்ண ரீசன்ஸ்லாம் வந்து பயங்கரமாக இருந்தது. என்னன்னா அவர் பயங்கரமான பிளேயர், அவரை வந்து நம்மளுக்கு ரொம்ப அவரை வந்து நம்ம அனலைஸ் பண்ணுறதுக்கே ரொம்ப கஷ்டமாக இருக்குது, அந்த அளவுக்கு ரொம்ப சூப்பராக விளையாடுறாரு அப்படின்னு சொல்லிட்டு முத்துக்குமரனை பண்ணாங்க. ரஞ்சித் வந்து நேற்று நான் சொன்னேன் இல்லையா கொஞ்சம் அந்த பூமர் அங்கிள் டோன் வந்து எடுக்கிறாரு. அதனால இன்றைக்குமே வந்து பவித்ரா வந்து இந்த ஷிஃப்டிங் அப்போ ஸ்வாப்பிங் அப்போ ரொம்ப அவங்க கிட்ட போய் கேட்டுக்கிட்டே இருக்கிறது, நோய் பண்ணுவாங்கல்ல, அந்த மாதிரி கொஞ்சம் நோயாக இருந்தது அவர் பண்ணுறதை பார்க்கும்போது. அண்ட் எஸ், அண்ட் நான் ஃபாலோ அப் நான் நிறைய பேர் சொன்னேன் இல்லையா, சௌந்தர்யா அவங்க இவங்கன்னு. ஸோ இவங்க எல்லாருமே வந்து நாமினேட் ஆனது ஓகே அப்படின்னு தோன்ற ஒரு விஷயம் தான். தர்ஷிகாவுமே இன்ஃபேக்ட் நாமினேட் ஆக வேண்டியவங்க தான், பட் கேப்டன் ஆனதுனால அவங்க நாமினேட் பண்ணலன்னு எனக்கு தோணுது. உங்களுக்கும் அப்படி தோணுச்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் கன்ஃபெஷன் ரூமில் வந்து ஒரு விஷயம் நடந்தது. என்னன்னா இப்போ வந்து நான் வானபின்னு சொல்கிறேன்ல, அந்த வானபீஸ் வந்து நிறைய பேர் இருக்காங்க. அருண் மட்டும் யூஆர் நாட் அலோன் அப்படின்ற மாதிரி என்ன பண்ணாங்க, ஒரு தமிழில் தான் வந்து அந்த டாஸ்க் லிஸ்ட் புக் வரும் இல்லையா, அதை வந்து படிக்கிறதுக்காக பிக் பாஸ் வந்து கூப்பிட்டாரு. ஃபஸ்ட்டு வந்து நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தர்ஷா போனாங்க. சரி ஓகே போகிறாங்களே நல்லது தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விட்டோம். போய் வந்து அவங்க படிச்சுட்டுலாம் அவங்களுக்கு ஒன்றும் புரியல, அவங்களுக்கு படிக்க தெரியல அப்படின்னும் போது எதுக்கு நீங்கள் இப்படி ஓட்டணும்? ஏன் யூ வாண்ட் டு பி கேப்சர்டு? அவங்களுக்கு வந்து அது வந்து தானாக நடக்கணும், இல்லைனா நீங்கள் வந்து இன்னும் வெல்லா ப்ளே பண்ணி அதை வந்து உங்களை காமிச்சிருக்கலாம். பட் மொக்கை வாங்கின மாதிரி தான் எனக்கு தெரிஞ்சுது. மொக்கை நம்பர் 1 இவங்க தான். மொக்க நம்பர் 2 இருக்காங்க, யாருன்னா சௌந்தர்யா. அவங்க என்ன பண்ணாங்க, நான் படிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போனாங்க. கான்ஃபிடென்ட்டாக போனாங்க. நான் நினச்சேன் சரி ஓகே உங்களுக்கு தெரியும்னு. அவங்களுக்குமே படிக்க தெரியுது, பட் வந்து லைக் ரொம்பவும் லைக் எப்படி சொல்ல, அவங்களும் ஒழுங்காக படிக்கல. அப்புறம் வெளில வந்து அவங்க நேக்கா என்ன தெரியுமா சொன்னாங்க, தீபக் உங்களை தான் கூப்பிடுறாங்களாம், உங்களை தான் வந்து பிக் பாஸ் ப்ரிஃபர் பண்ணுறாருன்ற மாதிரி சொல்லி விட்டாங்க. அவங்க மொக்க வாங்கினதை சொல்லலை, அட்லீஸ்ட் தர்ஷா வர அதை ஒத்துக்கிட்டாங்க. சௌந்தர்யா ஒத்துக்கல, என்ன பண்ண முடியும், அது வந்து சம்டைம்ஸ் அப்படி நடக்கும். ஸோ அப்படியே உள்ளே போயிட்டார் தீபக். அவர் வந்து அப்புறமா நரேட் பண்ணி எல்லாமே சொன்னார். மூவிங் ஆன் டு க்ரோசரி ஷாப்பிங். அது வந்து விஜய் விஷால் போனார், வந்து படித்து காட்டினார். அப்புறமா ஓகே எல்லாம் ரெடி ஆகிட்டு 13,500 தான் பட்ஜெட்டுன்னு சொல்லிட்டாங்க. அதுக்குள்ளே நீங்கள் வந்து ஷாப்பிங் பண்ணணும். அதுக்கு மேலே வந்து அவங்க ஒரு 500 rupees மேலே 1000லாம் மேலே போனால் அவங்க 75% 25% அப்படி ட்ராப் பண்ணிப்பாங்க. 1000 rupees மேலெலாம் போச்சுன்னா அவங்க தர்றது, அதாவது பிக் பாஸ் தர்றதை வச்சு தான் சமைக்கணுன்றதெல்லாம் சொல்லிட்டாங்க. அதெல்லாம் பக்காவாக ரெடி ஆகிட்டு கேல்குலேட்டர்லாம் கொடுத்தாங்க மக்களே. இது வரைக்கும் கொடுத்ததே இல்லை, நான் பார்த்ததே இல்லை. கேல்குலேட்டர்லாம் கொஞ்சம் புதுசாக தான் இருந்துச்சு. மைண்ட்லேயே கேல்குலேட் பண்ணுறதுலாம் கிடையாது போல இருக்கு இந்த தடவை. ஸோ அப்படி வரும்போது உப்பை மறந்துட்டாங்க பாய்ஸ். ஏன்னா மறந்துட்டாங்கன்னு நான் சொல்கிறேன் பாருங்கள், மறக்கலை. 2 பேக்கெட் இருந்தது, அதை ஃபர்ஸ்ட் கேர்ள்ஸ் எடுத்துட்டாங்க போல இருக்கு. அதுக்கப்புறம் பாய்ஸ் அதை தேடி இருக்காங்க, கிடைக்கலன்னு நம்ம எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தேடிட்டே அவங்க பார்த்துட்டே இருந்திருக்காங்க. கடைசியில் பஸ்ஸர் அடிக்கும் போது தான் அவங்களுக்கு தெரியுது 2 பேக்கெட் தான் இருந்திருக்கு, அது 2மே வந்து எடுத்துட்டாங்கன்னு சொல்லிட்டு. இதுக்கு வந்து ஆக்சுவலி ஒரு பேக் ஸ்டோரி இருக்கு. ஜாக்லின் சொல்லிட்டே இருந்தாங்க ஸ்டார்டிங்லேயே, சக்கரை உப்பு இது மட்டும் எடுத்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு. என்ன வேணாமா அப்படின்னு கேட்டதுக்கு என்ன கூட வேணாங்க, சக்கரை உப்பு மட்டும் எடுத்துடலாம்னு சொன்னோன்னே ஜாக்லின் போனோடனே அப்படியே பாஞ்சு போய் உப்பை எடுத்துட்டாங்க. ஸோ உப்பு எடுத்து வச்சுக்கிட்டாங்க. அண்ட் சாரி வேற கேட்டாங்க கடைசியில் பஸ்ஸர் அடிக்கும் போது. ஒரு 2 உப்பு தான் இருந்துச்சா, சாரி நான் பார்க்கல அப்படின்னு சொல்லிட்டு. பட் கடைசியில் பார்த்தீங்கன்னா அவங்க தான் உப்பு தர வேணான்னு சொல்லிட்டு அது ஒரு போராட்டம் வேற. ஸோ வந்து இவங்க உப்பு கேட்குறதும், இவங்க வந்து நான் தரமாட்டேன், ஏன்னா உப்பு இஸ் அ டிமாண்ட் இல்லையா, ஹை டிமாண்ட். இப்போ வந்து இவங்க கிட்ட தான் டிமாண்ட் இருக்கு. ஸோ இவங்க கேட்குறத அவங்க கொடுத்து தான் ஆகணும் அப்படின்ற மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் இருக்குது. நாங்கள் உப்பு வேணும்னா நீங்கள் எங்களுக்கு க்ரோசரி கொடுக்கணும், இல்லைனா அதுக்கேற்ற லக்ஸுரி கொடுக்கணும்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்காங்க. பட் கேர்ள்ஸ்க்கு இது ஒரு நல்ல மூவ் தான். ஏன்னா அவங்க கிட்ட எதுவுமே இல்லை, லிட்ரலி கன்ஃபெஷன் லிவிங் ரூம்லாம் வந்து டாஸ்க்லேயே வந்துடும். ஸோ அவங்களுக்கு வந்து எந்த லக்ஸுரியுமே இல்லை, அவங்களுக்கு வந்து ஜஸ்ட் பெட்டு அது மட்டும் நல்லா இருக்குது, அவ்வளோதானே தவிர ஃபுல் கண்ட்ரோல் பாய்ஸ் கிட்ட தான் இருக்குது. ஸோ இதை வச்சு அவங்க ப்ளே பண்ணுறது இட்ஸ் வெல் அண்ட் குட். இனி எந்த வாரத்துக்கும் வந்து பாய்ஸ் உப்பை மட்டும் மறக்க மாட்டாங்க. அண்ட் அதையுமே வெயிட் பண்ணி பார்ப்போம், மேபி அதை டேக்கிள் பண்ணி கூட ஏதாவது பண்ணலாம். அதை வந்து நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம்.
அது ஏன்பா உங்களை பார்த்து நீங்களே புகழ்ந்துக்கிறீங்க? எனக்கு புரியல. அது புகழ்ச்சி வந்து மற்றவங்க கிட்ட இருந்து வரணும். அதுவும் இந்த கீழே நம்ம வந்து ஒரு ஒரு உதவி பண்ணோம்னா இந்த கைக்கே தெரியக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஆனால் வந்து எல்லாருக்கும் தெரியணும், உலகத்துக்கே தெரியணும் அப்படின்ட்டு அர்ணவ் உட்காந்து சொல்லிட்டு இருக்கிறாரு ரவீந்திரன் கிட்ட. நான் வந்து இதை பண்ணேன், அதை பண்ணேன். சாரி, ரவீந்திரன் இல்லை, ரஞ்சித் கிட்ட சொல்லிட்டு இருப்பாரு. இஃப் ஐம் நாட் ராங். எஸ், ரஞ்சித் கிட்ட தான் சொல்லிட்டு இருப்பாரு. அவன் நானே கன்ஃபியூஸ் ஆயிட்டேன். எஸ், அவங்க கிட்ட சொல்லிட்டு இருப்பாரு. அப்போ சொல்லும் போது இல்லை ஒரு மாதிரி ஏன்ப்பா இவ்வளோ நடிக்கிறீங்க? அண்ட் வந்து அவருக்கு அந்த நடிப்பு கூட எனக்கு தெரியல, ரொம்ப ஃபேக்காக தான் இருக்குது. அது ஏன் அப்படி பண்ணுறாரு, எதுக்கு அப்படி பண்ணுறாருன்னே தெரியல. மேபி நம்மளுக்கு வந்து அவரை பற்றி ஆல்ரெடி ஒரு நெகட்டிவான ஒரு விஷயம் இருக்குது இல்லையா? ஸோ அதை மறைக்கிறதுக்கான இந்த பாசிட்டிவிட்டி அவர் ஸ்ப்ரெட் பண்ணுறாரான்னு தெரில. இட்ஸ் மேலும் மேலும் கெட்டிங் வெரி 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 பேட் அப்படின்னு தான் நான் சொல்லணும். ஏன்னா நான் இதை பண்ணேன், மக்கள் என்னை பிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணுறது இட் won't ஒர்க் அவுட். அதுதான் வந்து முத்துக்குமரனுமே லைட்டாக செய்யணும்னு நினைக்கிறாரு. அது வந்து அந்த மாதிரி இருக்கிறவங்கள மக்கள் விரும்ப மாட்டாங்க. எப்பயுமே வந்து கொஞ்சம் அண்டர் பிளே பண்ணி அண்ட் திடீர்னு கண்டென்ட் கொடுக்குறவங்கள தான் மக்கள் விரும்புவாங்க. ஸோ எஸ், அதுவுமே கொஞ்சம் அவர் மாற்றிக்கிட்டாருன்னா அவரோட கேமுக்கு நல்லது தான். அண்ட் அக்ரெசிவ் கேம் அப்படின்றது முத்து நம்ம ரவீந்திரன் இன்னைக்கு வந்து மென்ஷன் பண்ணியிருப்பார். இவ்வளோ அக்ரெசிவ் வேணாம், நம்ம வந்து தீபக் அனுப்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அக்ரெசிவ் கேம்ஸும் வந்து இனிமே நம்ம பார்க்கலாம் அப்படின்னு தான் தோணுது. அண்ட் டுடே வந்து என்னதான் டாஸ்க்ஸ்லாம் இருந்தாலுமே கொஞ்சம் போரிங். ஃபர்ஸ்ட் டே டேக் ஆஃப் செம்ம. ஆனால் இப்போ வந்து செகண்ட் டே வந்து ஓகேஷாக இருந்தது. மேபி ஃபாலோவிங் டேஸில் வந்து இந்த குக்கிங்லாம் வர்றப்போ வேறு லெவல் பண்ணி விட்டுருவாங்க. ஸோ அதுக்குமே வெயிட் பண்ணி பார்க்கலாம். அண்ட் இன்னைக்கு உங்களை ரொம்ப இரிட்டேட் பண்ண கண்டஸ்டன்ட் யாருன்றதை கமெண்ட்ல சொல்லுங்க. நாளைக்கு நான் உங்களை வந்து சந்திக்கிறேன். பாய். சதீஷ் நடிப்பில் கிரைம் த்ரில்லர் திரைப்படம் சட்டம் என் கையில் வெற்றி நடை போடுகிறது. 2D என்டர்டைன்மெண்ட் தயாரிப்பில் கார்த்தி மற்றும் அரவிந்த் சாமி நடிக்கும் மெய்யழகன் வெற்றி நடை போடுகிறது. Mad Rabbit, India's finest audio wearable brand, starting at 999.